வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் ராகி மால்ட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல ராகியை எடுத்து நல்லா கழுவிக்கோங்க. அப்புறம் அதை வெறும் கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அது நல்லா பொரியிற மாதிரி வறுக்கணும். அது வரையிலும் அதை நல்லா வறுத்துருங்க. இது பாருங்கள், நம்ம ஈரமாக போட்டது எப்படி நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு வறுந்துருச்சு. அதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டிக்கோங்க. அடுத்ததாக நாம் சம்பா கோதுமையும் அதே மாதிரி வறுக்க போகிறோம். இப்போ நம்ம அடுத்தது வேர்க்கடலையும் வறுத்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம பச்சை பயிரை அடுத்தது வறுக்கிறோம். எல்லாமே வெறும் கடாயில் தான் வறுக்கணும். கொஞ்சம் நல்லா நிறம் மாறி வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துருங்க. இதை நம்ம நல்லா வறுத்து எடுத்தால் தான் இது கெட்டு போகாமல் இருக்கும். அடுத்ததாக வெள்ளை சென்னா வறுக்கிறோம். இதில் நம்ம கருப்பு சென்னாவும் போட்டுக்கலாம். இன்றைக்கி வெள்ளை சென்னா தான் என்கிட்ட இருந்ததுனால நான் அதை வறுத்து எடுத்துருக்கேன். இப்போ நம்ம அடுத்தது பொட்டுக்கடலையை போட்டு வறுக்கிறோம். இப்போ நம்ம பாதாம் பருப்பு வறுக்கிறோம். ராகி 1/4 கிலோ எடுத்தோன்னா மீதி எல்லாம் 50 கிராம் எடுக்கணும். அந்த அளவில் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஏலக்காவை வறுக்கிறோம். ஏலக்காவை போட்டால் தான் இது நல்லா வாசனையாக இருக்கும் பவுடர். இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டோம். இதை மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு சலிச்சு எடுத்துருங்க. இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு நாம் பார்க்குறோம். முதல்ல 1 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் ராகி மாவை எடுத்து வெறும் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த தண்ணியில் இந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ராகி பவுடரை போட்டு நல்லா கலக்குங்க. இதில் தேவையான அளவு சர்க்கரையும் வேணுன்னா பாலும் ஊற்றிக்கோங்க. இப்போ சத்தான ராகி ஹெல்த் ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு.